தாவேக்கவுடன் 12 திமுக எம்எல்ஏ பேச்சுவார்த்தை. யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். சத்தமே இல்லாமல் சம்பவம் செய்த சிஎம் விஜய். தமிழக அரசியலில் நொடிக்கு நொடி பல்வேறு விறுவிறுப்பான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவேக்க பக்கம் செல்வார் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என்று அவர் திமுக பக்கமே செல்ல வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்க பக்கம் சென்று வரும் நிலையில் யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக திமுக பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறது தாவேக்க. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற மொத்த கூட்டணி கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்திருக்கும் தாவேக்க இறுதியாக திமுக கூட்டணியில் இருக்கும் வைகோவையும் தன் பக்கம் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறது. வைகோவும் தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்து வரும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார். ஆனால் வைகோ, முதல்வர் விஜய் இருவரும் சமீபத்தில் சந்தித்த போது இடைத்தேர்தலில் வைகோ கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று வைகோ தெரிவித்ததற்கு முதலமைச்சர் விஜய் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. விசில் சின்னத்தில் போட்டியிட மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று விஜய் தெரிவித்து விட்டாரா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவசரப்பட்டு தாவேக்கவில் துண்டை போட்டு விட்டோமே என்கிற ஒருவித குழப்பத்தில் இருக்கிறார் வைகோ. இந்த நிலையில் சமீபத்தில் சபரீசன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் அதிமுகவை முற்றிலும் கரைத்துவிடும் நோக்கில் பல சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்க இழுத்துவிட்டது. அடுத்து திமுக தரப்பில் இருந்து இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இருவரும் இணைந்து தாவேக்கவில் இருக்கும் சுமார் 10 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். அப்படி ராஜினாமா செய்ய வைத்துவிட்டால் அரசுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போய்விடும். ஆட்சியை கவிழ்த்து விடலாம். அதை செய்தால் மட்டும்தான் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சபரீசன் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக எம்எல்ஏ சுமார் 12 பேரிடம் தாவேக்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கையில் குறைந்தது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்க பக்கம் செல்வதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தற்போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் திமுகவுடன் கூட்டணியில் சேர திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அப்படி ஒரு நிலை வந்தால் தற்பொழுது தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் 4 சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைய தயாராகி விட்டார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நொடிக்கு நொடி அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பல விறுவிறுப்பான சம்பவங்கள் இனி அரங்கேற இருக்கு என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.